ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வியாழக்கிழமை ஒரு முருகன் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த கோயிலுக்கு போகிற வழியில் எடுத்த vlog தான் இது. தம்பி ஸ்கூலுக்கு கூப்பிட்றோன்னு நினச்சிட்டு வரலன்னு சொல்லிட்டான். அப்புறமேட்டு தான் கோயிலுக்கு தான் போகிறோம், போகிற வழியில் குரங்கு யானை எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். அதான் அவங்க அப்பாட்ட கேட்டுட்ருக்கோம், எங்கப்பா எதையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கரெக்டில் உள்ள முருகன் கோயில். கோயிலேருந்து வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். குட்டி குட்டி தென்னந்தோப்பு, குட்டி குட்டி வயலாக சூப்பராக தெரிஞ்சிச்சு. வியூ பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. கோயிலுக்கு பெரியவங்க குழந்தைங்க எல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பக்காவாக பிளான் பண்ணி கோயிலை சுற்றி கம்பி வெளியெல்லாம் போட்டிருந்தாங்க. தம்பியும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். நாங்களும் எந்த பயமும் இல்லாமல் விட்டுட்டோம். சரி, அவன் என்ஜாய் பண்ணி விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபீலை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுது. ஸ்கூலில் அழுவாமல் இருந்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு அவங்க அப்பா சொன்னாங்க. அவன் ஸ்கூலை விட்டு வெளியே வந்தோன்னே ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டு தான் அழகான். சரி, நாங்கள் பக்கத்தில் உள்ள கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். இந்த கிளைமேட்டுக்கு எங்களுக்கும் ஒரு கப் சூடாக பருத்தி பால் குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சா, சரின்னு மேட்ரு போகிற வழியில் இருக்க இந்த பைரவி ஹெர்பல் டீ ஷாப்புக்கு விட்டுட்டோம். அங்கே போய் ஒரு கப் ஆளுக்கு சூடாக பருத்தி பால் குடித்தோம். செம்மையாக இருந்துச்சு. யாராச்சும் மேட்ரு சைடு இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலைல டிராக்டர் நிலக்கடலை பயிரிடுறதுக்கு வந்துருந்துச்சின்னு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த வீடியோ தான் இது. பயிர் நல்லா முளைச்சி வரணுங்கிறதுக்கோசரம் கடலையிலே உரம் மருந்து எல்லாம் கலந்து தான் பயிரிடு செய்வாங்க. பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்லேருந்து இப்படி தான் ஒவ்வொரு கல்லையாக கீழே விழுகும். டிராக்டர் மூலிமா பயிரிடு பண்ணோம்னா அது இப்படி தான் இருக்கும். ஆள் வச்சு போட்டோம்னா நம்மளுக்கு நிலக்கடலையும் நிறைய தேவைப்படும். டிராக்டர்னால் ஏகத்துக்கும் போடுறனால கடலையும் நம்மளுக்கு மிச்சமாகும், டக்குன்னு வேலையும் ஆகிக்கும். அதனால நாங்கள் இந்த டைம் டிராக்டரை வச்சு போட்டுட்டோம். எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வரும்போது காட்டில் வால் சொரைக்காய் ஒன்று கிடச்சிச்சு. சரி, நைட் எடுத்துகிட்டு போய் தயிர் சொரைக்காய் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தயிர் சொரைக்காய் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு 20 நிமிஷம் இருந்தாவே செஞ்சிடலாம். அதுக்கு சொரைக்காவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2-3 எடுத்து இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எப்பயும் போல் தான் வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகா அல்லது வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி பச்சை மிளகா இல்லை, அதனால நான் வரமிளகா போட்டேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சொரைக்காய் எடுத்து உள்ளே போட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் கிளறி விடுங்க. அந்த 20 நிமிஷம் அது எண்ணெயிலே வதங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அது கொதிக்க வச்சுக்கோங்க. மூடி போட்டு கொதிக்க வைங்க, ஏன்னா சொரைக்காய் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க. இது மாதிரி சொரைக்காய் கொஞ்சம் வெளியே தெரிகிற அளவுக்கு இவ்வளோ ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் சொரைக்காய் வெந்து ரொம்ப குலையக்கூடாது. சொரைக்காய் அப்படியே இருக்கணும், ஆனால் வெந்து இருக்கணும். அப்பப்போ எடுத்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. சப்போஸ் தண்ணிக்கு இது கம்மியாக விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். அதுக்காக அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு வேறு எந்த வகையான மசாலாவும் ஆட் பண்ணக்கூடாது. இது நல்லா வெந்து குழஞ்சி வந்ததுக்கப்புறம், குழஞ்சினா ரொம்ப குழஞ்சி இல்லை, ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. இதுக்கு வந்து சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் சாப்பாடே இப்போ தான் வச்சுருக்கேன். விசில் வருது. விசில் அடங்கிறதுக்கு சொரைக்காய் ரெடியாகிறது கரெக்டாக இருக்கும். இந்த பதத்தில் இருக்கணும் சொரைக்காய் வெந்ததுக்கப்புறமா. பாறை வச்சு தயிரை ஊற்றி நல்லா கிளறினோம்னா தயிர் சொரைக்காய் ரெடி ஆயிரும். உங்கள் வீட்டில் சொரைக்காய் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா எல்லோரும் தயிர் சொரைக்காய் தான் வேணும்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.